கிறிஸ்துவ அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற செய்தியின் வாக்கு தத்துவத்தின் வசனம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சோதனையே நமக்கு ஆண்டவர் தரார் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும்ல, சோதனை ஏன்? சர்வம் நானே நிறைந்த தேவனுக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்று தெரியாதா? என்னை சோதித்து அதனை அவர் அறிய வேண்டுமா? நான் பலவீனனா பலவானா என்பதை உள்ளந்தெரியங்களை சோதித்தறிகிற தேவனுக்கு தெரியாதா? என்னை ஒரு சோதனையின் பாதையில் நடத்திதான் அதை கண்டுபிடித்து கொள்ள முடியுமா? நான் அவருக்கு கீழ்ப்படிவேனோ அல்லது கீழ்ப்படியாமல் போவேனோ என்று எனக்கு சில பரீட்சைகள் அனுமதித்ததால் தேவனுக்கு என்னை பற்றி தெரியுமா? இதெல்லாம் என்னன்னா, சோதனையின் விஷயத்தில் அநேகருக்கு இது போன்ற கேள்விகள் வருவதுண்டு. அப்படிதானே? நம்ம நிறைய நேரத்தில் அப்படிதானே யோசிப்போம். ஏன் ஆண்டவருக்கு என்னை பற்றி தெரியாதா? இந்த சோதனை வழியாக நான் போனாதான் அவர் என்னை பற்றி தெரிய முடியுமா? அவரே சர்வ ஞானம் உள்ளவர் தானே, என்னை பற்றி நல்லா அறிந்தவர் தானே, ஏன் எனக்கு இந்த சோதனைகளை தருகிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வாசித்தல்ல வசனம், அது என்ன சொல்லப்படுகிறது? அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு தலைது. நீ அறியும்படிக்கு, உன் இருதயத்தை நீ அறியும்படிக்கு என்ன தேவை? சோதனைகள் தேவைப்படுகின்றது. பரீட்சைகள் என்பது நம்முடைய உண்மை நிலையை நாம் சரியாக கண்டறிந்து கொள்வதற்காக அல்ல, சோதனைகள் வழியாக தேவன் நம்முடைய உண்மை நிலைமையை நாம் கண்டறிய வேண்டும் என்று என்ன செய்யறாரு? நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அப்படி நமக்குள்ள எப்படி இருக்கிறோம் தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நமக்கு நம்மை பத்தி எவ்வளவு தெரியும்ன்றதுதான் நிறைய நேரத்துல அது கேள்விக்குறியாக இருக்கிறது. சில வேளைகளை நம்ம நினைச்சுப்போ நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. விசேஷமா பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க, இப்போ நான் கூட கொஞ்ச நாளா நினைச்சிட்டு என்ன செஞ்சுட்டேன்னா, 2 நேரம் மாத்திரை எடுக்கணும். நான் என்ன நினைச்சேன், நான் இப்போ நல்லா ஆரோக்கியமா இருக்கேன், முந்தி மாதிரி எனக்கு டயர்ட்னஸ்லாம் இல்லை, பரவாயில்ல அப்படிலாம் சொல்லி என்ன செஞ்சிட்டோம், ஒரு நேரம் மாத்திரை குறைச்சி ஒரு நேரம் மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சுட்டு செக் கூட பண்றது இல்லை எவ்வளோ இருக்குது அப்படின்லாம். அப்போ சில நாட்கள் கழித்து நல்லா தானே இருக்குன்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பார்த்தீங்களா? நம்ம சோதித்த பிறகுதான் தெரியுது என் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி. அப்புறம் உடனே என்ன செஞ்சுட்டேன், 2 நேரம் மாத்திரை சாப்பிட்டு சரி செய்வதற்கு முயற்சிக்கிறோம். அதே போலதான் சோதனை ஆண்டவர் நமக்கு ஏன் அனுமதிக்க? அவர் நம்ம பத்தி தெரியாத, நம்ம உண்மையா இருக்க மாட்டோமா, பக்தியா இருக்க மாட்டோமா, விசுவாசத்துல நிலைத்திருப்பமா இருக்க மாட்டோமா, அதெல்லாம் அவருக்கு தெரியும் தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது தவறு. ஏன் சொன்னா, என் நிலைமை எப்படி நான் கண்டறியணும்? அதுக்கு கண்டிப்பா என்னது? பரீட்சை தேவை. ஒருவேளை ஒரு பாடசாலைகளில் அல்லது கல்லூரியில் நமக்கு தேர்வு எதுக்கு வைக்கிறாங்கன்னு சொன்னா, சொல்லி கொடுத்த பாடங்கள் எவ்வளவுக்குள்ள பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, நான் எவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கேன், நான் எவ்வளவு அதற்கு தரமான மதிப்பெண்களை பெறுகிறேன் என்றதுல தெரியும். நான் நல்ல மதிப்பெண்கள் 100க்கு 100 எடுக்கிற மதிப்பெண் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, எப்படி நான் பாடத்தை நன்றாக கற்றுக்கொண்டிருக்கேன் புரியும் ஆசிரியர்களுக்கு. ஒருவேளை நான் 25 35 எடுப்பேன் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பார்டர் லைன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் எனக்கு என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. அவங்க இன்னும் எனக்கு சில டிப்ஸ் கொடுப்பாங்க. சில நிலையில என்ன செய்வாங்க, சில கேள்விகளை படிச்சுட்டு எனக்கு எழுதி காட்ட, நிறைய நம்மை முன்னேற்றுவதற்காக, அதிக மதிப்பெண் பெறுவதற்காக ஆசிரியர்கள் எடுக்கும் முயற்சி. தாய் தந்தைகள் என்ன செய்வாங்க, பிள்ளை சரியா சாப்பிடல அப்படின்னு சொன்னா அநேக வழிமுறைகளை நம்ம பின்பற்றுவோம். எங்க வீட்டுல ஒரு குட்டி பேர இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்யணும், சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இல்லை. எங்களுக்கு எப்படியாவது அவன் சாதம் சாப்பிட்டுடணும், காய்கறிகளை சாப்பிட்டுடணும். வயசு இன்னும் ரொம்ப சின்னதுதான், இன்னும் 2 வயசு கூட ஆகலை. ஆனால் நமக்கு என்ன ஆசை, நல்லா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நம்ம டிஃப்ரெண்ட். எங்க சம்மந்தி நிறைய காய்கறிகள்லாம் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எல்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க, முடியல. அவங்க சொன்னால் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சரி, எனக்கு தெரிஞ்சது நானும் ட்ரை பண்ணேன். ஏன்னா எல்லாமே தோல்விதான். ஆனால் என்னென்ன நம்மளுக்கு ஆசை என்னென்னா, எப்படியாச்சு அவங்கள முன்னேற்றணும் அப்படின்னு. நம்மளே இப்படி நினைக்கிறோன்னு சொன்னா, ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டு எடுத்திருக்கிற தகப்பன் எப்படி இருப்பாரு?
அந்த குழந்தை கொஞ்சம் சாப்பிட்டா கூட நம்ம ரொம்ப சந்தோஷமா, இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். நான் மாத்திரம் இல்லை, குடும்பமே சேர்ந்து சந்தோஷப்படும். இன்னைக்கு நல்லா விளையாடுறான், ஓடி ஆடி விளையாடுறான்னா ரொம்ப சந்தோஷப்படும். ஒருவேளை படுத்து தூங்கிட்டு ரொம்ப இதுவாக இருந்தால் அசதியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதே போல தாங்க ஆண்டவரும், அதே போல தான் ஆண்டவரும். நீங்கள் எப்படி முயற்சி பண்ணுறீங்களோ அதே போல் உங்களுக்கும் ஆண்டவர் நீங்கள் உங்களை அறியும்படிக்கு அவர் என்ன செய்யற நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார், அல்லது பரீட்சையை அனுமதிக்கிறார். அது அவர் தெரிஞ்சுக்கொள்ளும் இல்லை, நம்மை நாமே தெரிந்து கொள்வதற்கு. நான் என்னுடைய சோதனையின் காலத்தில், நான் என் கஷ்டத்தின் காலத்தில், நான் என் பலவீன காலத்தில், நான் என் கீழ்ப்படியாமையின் காலத்தில் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய நிலை என்ன அப்படின்னு அறிவதற்கு என்னதான் தேவைப்படுது? ஆண்டவருடைய சிக்ஷை அல்லது ஆண்டவருடைய பரீட்சை, சோதனை நமக்கு தேவைப்படுகிறது. சோதனை அவர் நம்மை தெரிந்து கொள்வதற்கல்ல, நம்மை நாமே புரிந்து கொள்வதற்கு. நாம் எப்படி முயற்சிக்கிறோமோ பல வழிகளில் பிள்ளையுடைய வாழ்க்கையும் சரி, அல்லது ஒரு ஆசிரியராக மாணவிகளின் வாழ்க்கையும் சரி, அல்லது பெரிய ஒரு ஆஃபீஸராக இருந்தாருன்னா ஆசிரியர்கள் அல்லது வேறு பணியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கூப்பிட்டு ஐடியாஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஏன் இந்த ஃபார்மேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஏரியா போகாதீங்க, இந்த ஏரியாவில் போய் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய இல்லை. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எதுக்கு? நம்ம கஷ்டப்படுத்துவதற்காக இல்லை, நம்ம முன்னேற்றுவதற்காக. இப்படிதாங்க ஆண்டவரும் உங்களை என்னையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய பக்கத்துல அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போறதுக்கு சில பரீட்சைகளை நமக்கு வைக்கிறாரு. அந்த பரீட்சைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய ஆராய்ந்து பார்த்து எப்படி நம்முடைய வியாதிகளுக்கு நம்ம மாத்திரை கரெக்டாக எடுக்க பிரயாசப்படுறோம், ஆகாரத்துக்கு ஒரு டயட்ல இருக்க பிரயாசப்படுறோம், எத்தனை காரியங்கள்ல இதெல்லாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருப்பதற்கு நம்முடைய சோதனைகளை நம்மை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து தீய வழிகள் இருக்குன்னா அதை விட்டுட்டு என்ன செய்யணும், நல் வழியை நம்ம செல்வோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்னது நம்மை எப்படி கானான் பயணத்தை நோக்கி புறப்பட்ட எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் வழியில் அநேக பிரச்சனைகளை சந்தித்தார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அந்த பிரச்சனையின் வளர்த்தியிலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து வெற்றி சிறக்க செய்தார். சில நேரத்தில் கண்டிக்க செய்தார், சில நேரத்தில் அவர்கள் என்ன செஞ்சார், அவர்களுக்காக வேதனைப்பட்டாங்க. ஏன் சொன்னா அவர் உங்களையும் என்னையும் இஸ்ரேல் மக்களை நேசித்தது போல உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் வழி தவறி போகும் பொழுது அவர் நமக்கு சோதனை வழியாக நம்ம என்ன செய்கிறார், கண்டுபிடித்து நம்ம குறித்து நம்ம அறிந்து நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாக தேவன் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய கிருபைங்க. அதை நம்ம உணர்ந்தவர்களாக தேவனுடைய சோதனையை அற்பமாக எண்ணாதபடிக்கு, அவருடைய சிக்ஷையோ அவருடைய பரீட்சை அற்பமாக எண்ணாதபடிக்கு அவர் எனக்கு என்னை இதற்காக கொடுத்திருக்கிறார் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம நல்வழி நடப்போம்னு சொன்னா தேவன் நம்மோடு கூட இருந்து கடைசி வரை வழி நடத்த காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தகப்பனே, எங்கள் வழி நடத்துகிறவரே, சதா காலம் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்களித்து எங்களோடு கூட இருப்பவரே உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கூட உடைய கிருபைக்காக வேண்டி நிற்கிறோம். இந்த நாளை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. உடைய கருத்திலிருந்து நாங்கள் இந்த நாளை பெற்றுக்கொண்டு இந்த நாள் செய்கிற எல்லா காரியங்களும் கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டும் கெஞ்சி மண்டாடுவோம் தகப்பனே. நாங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் அதை அற்பமாக எண்ணாதபடிக்கு எங்களை நாங்களே கண்டறியத்தக்க எங்களுடைய இருதயங்களை கண்டறிந்து எங்களுடைய எல்லா குறைவுகளையும் நீக்கி ஆண்டவரே நல்வழி நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவையை சந்தித்தள்ளுங்க, கவலைகளை நீக்கி மனபாரத்தை நீக்கி சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. வீட்டில் தனிமையாக இருக்கிற வயோதிகர்களுக்காக செபிக்கிற வயதானவர்களோடு இப்படி கிருபை இருக்கட்டும். நிறை முடியும் அழுதும் உங்களை நான் தாங்குவேன் என்று சொன்ன தேவன் அவளை தாங்கி அவர்களை வழிநடத்துங்க. சமாதானம் சந்தோஷத்தை கட்டளையிடுங்க, உடல் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. அவள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளை ஆசீர்வதிங்க, அவரை உண்ணுகிற ஆகாரங்களை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. எல்லாம் உடைய கரத்தில் இருக்கு. நீர் வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனம் நிறைந்துகிற கர்த்தர் ஆண்டவரை நோக்கி வேண்டுகிற ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பார்த்து அவளை ஆசீர்வதித்து அவளை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.